வீரப்பனை பிடிப்பதற்கு பல கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டது. உடனே பணம் கிடைக்காது. இப்போ நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரொப்போசல் அனுப்பிச்சா உடனே பணம் வராது. அதனால் அப்போ மேடம் ஜெயலலிதாவிட்ட கேட்குறாங்க பணம் உடனே வேணும்ன்ட்டு. அப்போ இருந்த எஸ்பி, அதிரடிப்படை எஸ்பிகிட்ட கொடுக்குறாங்க. அந்த எஸ்பி இப்போ ஏடிஜிபி ரிட்டையர் ஆகி 1 வருஷம் ஆகுது. அந்த எஸ்பி அந்த 2 கோடியில் பல இன்ஃபார்மர்ஸ்க்கு பணம் கொடுத்துட்டு பல்வேறு கேட்ஜெட்ஸ் நிறைய எலக்ட்ரானிக் சாதனங்கள் இல்லை வீரப்பனுடைய மூவ்மெண்ட்டை பார்க்குறதுக்காக இதெல்லாம் வாங்கினார். வாங்கிட்டு அந்த 1 கோடி ரூபாய் மீதத்தை கொண்டு போய் மேடம் ஜெயலலிதாஜியே கொடுக்குறாரு. அவங்க வேண்டான்னு சொல்கிறாங்க, நீங்களே வச்சுக்கோங்க உங்களுடைய வீரப்பன் ஆப்ரேஷன்ட்டு. இல்லை மேடம் தேவைப்பட்டால் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த எஸ்பி 1 கோடி ரூபாயை திருப்பி கொடுத்தாரு. எந்த சீஃப் மினிஸ்டரும் அந்த மாதிரி எல்லாம் ஒரு தைரியமாக செய்ய முடியாது. அப்படி அவங்க செஞ்சாங்க. முழுக்கா என்று அழைக்கப்பட்ட கூஸ் முனுசாமி வீரப்பனான கதையை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். வீரப்பனை பற்றி பல்வேறு கருத்துக்கள், பல்வேறு யூகங்கள் எல்லாம் பேசப்படுகிறது, சொல்லப்படுகின்றது. நான் வீரப்பனுக்காக ஆரம்பிக்கப்பட்ட அந்த அதிரடிப்படையினுடைய தலைவராக கிட்டத்தட்ட 1.5 வருஷம் இருந்தேன். அப்போ வீரப்பன் எங்கெங்கெல்லாம் வாழ்ந்தார், எங்கெங்கெல்லாம் சண்டை போட்டார், இந்த மாதிரி இடங்கள்லாம் நான் போய் பார்த்தேன். இதுவரை வெளிவராத ஒரு சில விஷயங்களை பற்றி தெரிந்து கொண்டேன். அதை நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். ஒரு காலத்தில் சின்ன பையனாக இருந்தப்போ வீரப்பனை முழுக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் சிவப்பா பார்த்தா அப்படியே முழுன்னு இருக்கிறதுனால அந்த மக்கள் எல்லாம் செல்லமாக முழுக்கா என்று அழைத்தார்கள். உண்மையான பேர் கூஸ் முனுசாமி, பின்னால் வீரப்பன். 1952 பிறந்த கூஸ் முனுசாமி என்ற வீரப்பன் தன்னுடைய 52வது வயதில் 2004ஆம் ஆண்டு இறந்து விட்டார். அவர் பிறந்த இடம் கோபிநத்தம், இறந்த இடம் பாப்பாரப்பட்டி. கோபிநத்தம் என்பது கர்நாடகாவில் இருக்குது. அந்த கிராமத்தில் பிறந்து அப்படியே தமிழ்நாட்டுக்கு மாமா அவர்கள் அந்த வேட்டையாடுகின்ற தொழில் இருந்ததுனால இவரும் அப்படியே கூடவே போகிறார். இந்த வீரப்பன் ஒரு முழு கடத்தல்காரராக, யானையை கொள்பவராக மாறியது எப்போனா, வனத்துறையில் இருந்த ஒரு சில கருப்பாடுகள் எல்லா துறையிலையுமே இருக்காங்க. வனத்துறையில் ஒரு சில கருப்பாடுகள் வீரப்பனிடம் பங்கு கேட்டு அதில் ஏற்பட்ட பிரச்சனை. அவரை ஒரு நாள் கயிற்றுல கட்டி வச்சுறாங்க. அதுலேருந்து தப்பிச்சு போயிடுறார் வீரப்பன். எங்கிட்டையே பங்கு கேட்டுட்டு என்னையே பிடிக்கிறீங்களா அப்படின்னு ஆரம்பித்த வீரப்பன் தான் விஸ்வரூப வீரப்பனாக உருவெடுத்து ஒரு குற்றவாளியாக சட்டத்தின் முன் காட்சியளிக்கின்றார். வீரப்பன் ஒரு சிவபக்தன், ஒரு சுய ஒழுக்கத்தில் சிறந்தவர். ஒரே மனைவி, 2 மகள்கள். அவர் யானை தந்தத்தை கடத்தினார், சந்தன மரத்தை கடத்தினார், யானைகளை கொண்டார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது ஓரளவுக்கு உண்மைதான். ஆனால் அவர் இதனால் பெரிய பணக்காரராகிவிடவில்லை. இப்பொழுதும் அவங்களுடைய மனைவி முத்துலட்சுமி, 2 மகள்கள், ஒரு சாதாரண குடும்பமாக தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த வீரப்பனை வைத்து பல்வேறு நபர்கள் செல்வ செழிப்புடன் இருக்கின்றார்கள். அது வேறு விஷயம். நீங்கள் வீரப்பன் இந்த நடிகர் ராஜ்குமார் அவர்களை கடத்திய ஒன்று இந்த தமிழ் விடுதலை படையில் அப்போ மாறன், லெனின், முத்துக்குமார், இப்படி பல்வேறு நபர்கள் இருந்தாங்க. இவங்கெல்லாம் வீரப்பனை பார்த்து ராஜ்குமார் போன்ற ஒரு பிரபல்யமான ஒரு நடிகரை கடத்தி அதன் மூலம் நம்ம தேசிய கவனத்தை ஈர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு பெரிய தலைவராகலாம். அங்கே ஒரு தனி தமிழ்நாடு கொடியை ஏற்றி அதனுடைய ஃபோட்டோலாம் வந்திருக்கு. அந்த ஜூலை 31 கடத்தப்பட்ட உடனே ராஜ்குமார் உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஒரு பாப்புலர் ஆக்டர். அதனால் பயங்கர கலவரம், தமிழர்கள் தாக்கப்படுகிறார்கள். அங்கே பஸ்ஸஸ் எல்லாமே நிறுத்தப்படுகின்றது. அப்போ கலைஞர் தான் ஆட்சியில் இருக்கார். இதை பார்த்த வீரப்பன் இந்த ராஜ்குமாரை கடத்தினதுனால நம்முடைய தமிழர்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு தமிழ் விடுதலை படையைச் சேர்ந்த ஒரு உறுப்பினர் மூலமாக ஆகஸ்ட் 3ஆம் தேதி அன்று பாண்டிச்சேரிக்கு ஒரு திரையரங்கில் படம் பார்த்து கொண்டிருந்த 4 பத்திரிகை நிருபர்கள் அவர்களுக்கு கொடுத்து அனுப்புகிறாங்க. அது யாருன்னா தமிழன் எக்ஸ்பிரஸ் தர்மராஜன். அவர்கிட்ட அந்த சின்ன கேசட் வருது, வீரப்பன் பேசியது. அதில் ராஜ்குமாரே பேசுகிறார். இது மாதிரி வீரப்பன் என்னை மிகவும் நல்லா சிறப்பாக நடத்திட்டு இருக்கிறாரு. அவர் எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை, நான் நிம்மதியாக இருக்கிறேன். அதனால் யாரும் நம்முடைய கன்னடர்கள் தமிழர்களை தாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புகிறாரு. அதை தர்மராஜன் நேராக தமிழன் எக்ஸ்பிரஸ்க்கு சென்னைக்கு எடுத்துகிட்டு போய் அவங்க ஆசிரியரை கலந்து ஆலோசித்து கலைஞர் அவர்களிடம் அந்த கேசட்டை கொடுக்குறாங்க. அந்த கேசட்டினுடைய விவரங்கள் வெளிவந்த பின்னாடி தமிழர்களுக்கு எதிரான கலவரம் தடுத்து நிறுத்தப்படுகின்றது. அதற்கு பிறகுதான் கலைஞர் தலன் ஒரு குழு ஆரம்பிக்கிறாரு. அந்த குழுவில் நக்கீரன் கோபால், புதுவை சுகுமாரன், பழ நெடுமாறன் இவங்க போகிறாங்க. இவங்க போய் வீரப்பன்ட்ட பேசுகிறாங்க. இதெல்லாம் பேசி முடித்த பின்னாடி ஒரு 100 நாட்களுக்கு பின்பு ராஜ்குமார் விடுவிக்கப்படுகின்றார். ராஜ்குமார் விடுவித்த பின்னாடி அது கர்நாடகாவில் கலந்து ஆலோசிக்காமல் ஒரு 14 கோடி ரூபாய் கொடுத்ததாக
அதான் கேள்வி. அந்த 14 கோடியில் வீரப்பன் எண்ணி பார்க்குறப்ப 4 கோடி காணாம். இது 4 கோடி யார் எடுத்தது அப்படிங்கிறது தெரியாத ஒரு புதிர். அப்புறம் மறுபடியும் இதை சொல்லி அனுப்பிச்ச பின்னாடி மறுபடியும் ராஜ்குமார் தரப்புலேருந்து 4 கோடி கொடுத்ததாக சொல்கிறாங்க. இந்த 14 கோடியும் வீரப்பன் எங்கோ காட்டில் ஒழித்து வைத்திருக்கிறான்னு இப்போவும் சொல்கிறாங்க. அந்த 14 கோடி வெளியவே வரல. இந்த மாதிரி ஒரு வீரப்பன் ஒரு விஸ்வரூபமாக எடுத்த ஒரு சூழ்நிலையில் 1992 ஒரு தனிப்படை முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சஞ்சய் அரோடா ஃபஸ்ட்டு, அங்கே சங்கர் பிதாரி கர்நாடகாவில், கடைசியாக திரு விஜயகுமார் அவர்கள் தான் அதிரடிப்படையினுடைய தலைவர் வீரப்பனை பிடிச்சது. இப்போ இந்த 92 2004 வரலும் வீரப்பனை பிடிப்பதற்காக இந்த அதிரடிப்படை பல்வேறு வியூங்களை எடுக்கிறாங்க. பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸே வந்துச்சு, அது ஆர்மினே வச்சுக்கலாம். அந்த ஆர்மியே இங்கே வீரப்பனை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி முடியல. ஏன்னா வீரப்பன் எதிரினா எதிரி, நண்பன்னா நண்பன் அப்படிங்கிற அந்த ஒரு கொள்கை. அதே மாதிரி யாரையுமே நம்ப மாட்டார். அதாவது அதான் ஒரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஆஃப் எனி ஸ்பை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உளவு அமைப்பில் இருக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்னென்னா, அந்த உளவு அமைப்பில் இருக்கின்றவனுக்கு யாரையும் நம்பக்கூடாது. டோன்ட் ட்ரஸ்ட் எனி ஒன். அந்த மாதிரி ஒரு நேச்சுரல் விஸ்டம் இருந்துச்சு. அதே போல் துப்பாக்கி சூடுறதுல மிகப்பெரிய வல்லவர் வீரப்பன். அந்த பறவைகளுடைய ஒலிகளை வைத்து ஆள் வர்றாங்களா இல்லையா, யானை எப்போ வருது, இந்த செடி கொடிகள் எந்த நேரத்தில் எப்படி வளரும், இதை வச்சு மழை வருமா, மழை மேகக்கூட்டங்கள் வர்றப்ப இப்படி இயற்கையோடு அவர் ஒன்றி இருந்ததுனால காட்டை பற்றி அந்த நாட்டை பற்றியும் இயற்கை சூழ்நிலை பற்றியும் அறிந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவாளின்னு தான் சொல்லலாம். அது ஒரு நேச்சுரல் விஸ்டம். அவர் விஜயகுமாரோட சொல்லியிருக்காரு. அவர் மிகப்பெரிய ஒரு மிலிட்ரி ஜெனரலாக கூட வருவதற்கான வாய்ப்பு உண்டு, சரியாக பயன்படுத்தியிருந்தாருன்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட வீரப்பனை நேருக்கு நேராக யாருமே பிடிக்க முடியாது. ஒரு 1993 கோபாலகிருஷ்ணன் ஒரு டிஐஜி இருந்தார். அவரும் நான் ட்ரைனிங் ஒன்றா போயிருக்கேன் வெளிநாட்டுக்கு. அவர் டிஐஜி சேலம்லாம் இருந்திருக்காரு. அந்த கோபாலகிருஷ்ணன் வீரப்பனை சேலஞ்ச் பண்ணுறாரு. வீரப்பன், நானும் உன்னுடைய சொந்தக்காரன் தான், நான் உன்னை பிடிச்ச பின்னாடி தான் நான் கல்யாணமே பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு ஒரு இன்ஃபார்மரோட வீரப்பனை பிடிக்கிறதுக்கு போகிறாரு. அங்கே போகிறப்ப நம்ம போகிற தமிழ்நாடு வண்டி கொஞ்சம் ரிப்பேர் ஆகிருது. உடனே கர்நாடகா வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போகிறாரு. போன உடனே அந்த பார்டரில் பாலாறுங்கிற இடத்துல வீரப்பன் ரிமோட் கண்ட்ரோல்டு ஆப்ரேஷனில் டெட்டனேட்டரை வச்சு வெடிக்கிறாரு. வெடித்ததில் 22 காவல்துறையினர் மரணமடைந்து விட்டார்கள். கோபாலகிருஷ்ணன் காயமடைந்து சேலம் மருத்துவமனையில் இருக்கிறாரு. அப்போ இருந்தது முதலமைச்சர் மேடம் ஜெயலலிதா அவர்கள். அவங்க போய் சேலத்தில் கோபாலகிருஷ்ணன் போய் பார்க்குறாங்க. கோபாலகிருஷ்ணன் கடைசி வரலும் கல்யாணமே பண்ண முடியல. ஏன்னா வீரப்பனை அவர் பிடிக்க முடியல, கல்யாணம் பண்ண முடியல. ராஜ்குமார் கடத்தலுக்கு பின்பு வீரப்பனுடைய நோக்கம் மாறிவிடுகிறது. அவர் காவேரி நதியை தமிழ்நாட்டுக்கு அந்த நதி தண்ணீரை கொடுக்கணும், அது மாதிரி தமிழை இரண்டாவது ஒரு மொழியாக கர்நாடகாவில் அங்கீகரிக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த தமிழ் விடுதலை படையினர் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம தமிழ் தனிநாடு அமைப்போம், அதற்கு நீங்கள் தலைவராகணும், அங்கே இலங்கையில் எப்படி இருக்காரோ அது மாதிரி நீங்களும் உருவாக முடியும்னு சொல்லி அவரை ஒரு மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணிடுறாங்க. அதனால் அவருடைய திசை மாறுகின்றது. இதனால் இதை சரியாக பயன்படுத்தினார்கள் அதிரடிப்படையினர்கள். செந்தாமரைக்கண்ணன் அப்படிங்கிறவர் தான் அதிரடிப்படையினுடைய எஸ்பியாக இருந்தார். அவர் ரொம்ப காலமாக இருந்தார். அவர் எஸ்பி ஆப்ரேஷன் மட்டும் இல்லை, எஸ்டிஎஃப் இன்டெலிஜென்ஸாகவும் ஒர்க் பண்ணார். அவர் தான் வீரப்பனுக்கு AK-47 துப்பாக்கியெல்லாம் வாங்கி கொடுத்தது. அது 52வது வயதில் இவருக்கு கண்கள் பூத்து போகணும், அந்த கேட்ராக்ட், அதுக்கும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், பிரபாகரனை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு வர்றாங்க. அவரும் நம்பிடுறார். இவங்கெல்லாம் விடுதலை புலி இதனுடைய இயக்கத்தை சார்ந்தவர்கள் நம்பி இவங்க கூட வர ஆரம்பிக்கிறார். ஆனால் அப்போ சேத்துக்குழி கோவிந்தன் ஒரு எச்சரிக்கை விடுகிறார். மாமா, இது ஏதோ சரியில்லை அப்படின்னு எனக்கு தோணுது, போக வேண்டாம் அப்படிங்கிறார். உடனே வீரப்பன் எப்போவுமே அந்த ஓரையெல்லாம் பார்த்து தான் அவர் போவார். ஏன்னா சிவபக்தன், குரு ஓரை இந்த நேரத்தில் நம்ம போவோம்னு சொல்லிட்டு அந்த ஒரு சரியான ஒரு ஓரை சமயத்தில் தான் கிளம்பி போகிறாங்க. போயிட்டே இருக்கிறப்போ அந்த ஆம்புலன்ஸில் அந்த பாப்பாரப்பட்டிங்கிற இடத்துல ஒரு முன்னாடி ஏதோ ஒரு வண்டி, கரும்புல வண்டி, ஏதோ ஒரு வண்டி பிளாக் ஆகி போச்சு, டயர் வெடிச்சிருச்சு, அதனால் நிறுத்தணும்னு சொல்லி நிறுத்திட்டு அந்த வண்டி நின்ன பின்னாடி ஆம்புலன்ஸில் எஸ்ஐ கண்ணீர் குண்டு இருக்குது, டியர் ஸ்மோக் இதுன்னு சொல்லுவாங்க. அதை என்ன பண்ணோன்னா, அவர் இருக்கிற சேம்பருக்குள்ளே போடாமல் பதட்டத்தில் கீழே போட்டுறாரு. கீழே போட்டு ஓடி போயிடுறாங்க. 3 டீம், ஒரு டீமில் 6 பேர் முக்கோண வடிவிலிருந்து ஷூட் பண்ணுறாங்க. அப்போ சேத்துக்குழி கோவிந்தன் அப்படியே வீரப்பன் மேலே படுத்துடுறாரு. படுத்துட்டு அவங்க அதிரடிப்படையினர் கொடுத்து AK-47 2-3 ஃபயர் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு அஃபீஷியல் வெர்ஷன் ஏற்கனவே எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. அதன்படி தான் நடந்துச்சு. ஆனால் இவர் இந்த மோர் லெப்ஸை வச்சோ அல்லது ஏற்கனவே கொல்லவோ இல்லை. வீரப்பனை தனியாக நேரடியாக கொல்ல முடியாது, கொல்வதற்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா 20 வருஷமாக
எத்தனையோ மோதல்கள் நடந்துச்சு. ஆனால் அதில் எதுலேயுமே வந்து வீரப்பன் வந்து சின்ன காயம் கூட அடையலை. அதே போல் வீரப்பன் வந்து தன்னுடைய தங்கை தற்கொலை செஞ்சுட்டாங்க. அந்த தற்கொலைக்கு காரணம் ஒரு வன அதிகாரி அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த அதிகாரியை கொன்று தலையே எடுத்தவர் தன்னுடைய தங்கையிடம் தவறாக நடந்தார் என்ற ஒரு காரணத்திற்காக. அடுத்தவங்க அட்டாக் பண்ணாமல் இவர் பண்ணுறதில்ல. ஒரு சட்டத்தின் முன்பு வந்து ஒரு எதிரியாக தெரியலாம். ஒரு காலத்தில் வந்து இந்த வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் வர்றதுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் வந்து வேட்டையாடி யானை தந்தங்களை, சந்தன மரங்களை, தேக்கு மரங்கள்லாம் கடத்திட்டு போய் பக்கிங்ஹாம் பேலஸில் இப்போவும் வச்சுருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஜமீன்தார்ஸு இவங்கெல்லாம் வந்து ஒரு ஹாபியாக மாற்றிட்டாங்க ஹண்டிங்கை. அப்படி இருந்த ஒரு சூழ்நிலையில் தான் இது போன்ற முழுக்கா என்ற வீரப்பன்கள் எல்லாம் வந்து அப்படியே அதை பார்த்து வந்தவங்க தான். சூழ்நிலையின் காரணமாக வந்து சட்டத்தின் முன் எதிரியாகிவிட்ட காரணத்தினால காவல்துறையினர், பாதுகாப்பு படையினர், வனத்துறையினர் எல்லாமே சேர்ந்து வந்து ஒரு பிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. காலத்தின் கோலமா, விதியா அல்லது வேறு என்னவா என்று காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். வீரப்பன் வந்து சிவ பக்தன். அவர் குழந்தையை கொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை அழுகிற சத்தம் கேட்டுச்சு, அதிரடிப்படையினர் வந்தாங்க, அதனால் இருக்கிடம் தெரிஞ்சுன்னு குழந்தையை கொண்டு தான் சொன்னாங்க. குழந்தையை வீரப்பன் கொல்லவே இல்லை. அதுபோன்று நாகப்பாவை வீரப்பன் ஆட்கள் கொல்ல. அவருடைய நாகப்பா வந்து ராஜ்குமார் கடத்திய 2 ஆண்டுகளுக்கு முன்பு நாகப்பா மீண்டும் பணத்துக்காக கடத்தப்படுறாரு. அவர் கர்நாடகா அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர். அவர் வந்து அவருடைய உடம்பில் இருந்த தோட்டா தமிழ்நாடு போலீஸார் வைத்திருக்கின்ற அந்த ரைஃபிள் இருந்து வந்த தோட்டா அப்படிங்கிறது தெரிஞ்சது. இந்த ரைஃபிள் வந்து தமிழ்நாடு போலீஸ் இருந்துச்சா அல்லது தமிழ்நாடு போலீஸ் இருந்து எடுத்துட்டு போன ஆயுதத்தை வீரப்பன் ஆட்கள் உபயோகப்படுத்தினாரா என்பது இப்பொழுதும் கான்ட்ரோவர்சி. இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் அந்த வீரப்பனுடைய சாகசங்களும் அதிரடிப்படையினுடைய யுத்திகளும் வேறுபட்டு இறுதியில் எதற்குமே ஏமாறாத வீரப்பன் பிரபாகரனை பார்க்க வேண்டும், தன்னுடைய கண்ணிற்கு மருத்துவம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அந்த உள்ளுணர்வு வேண்டாம் என்று சொன்னாலும் சென்றார். அதனால் அந்த ஒரு என்கவுண்டர் நடத்தப்பட்டது. இந்த என்கவுண்டர் நடத்தி முடித்த பின்பு அப்போது இருந்த திரு விஜயகுமார் ஐபிஎஸ் அவர்கள் மேடம் ஜெயலலிதா அவர்களுக்கு சொல்கிறாங்க ஃபோன் பண்ணி. அப்புறம் வந்து கொடைக்கானல் அப்போ வந்து எதிர்க்கட்சி தலைவர் இருந்த டாக்டர் கலைஞர் அவர்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. கலைஞர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னது இவங்களுக்கு பிடிக்கல மேடம் ஜெயலலிதாவுக்கு. ஆனால் அப்படி இருந்தும் மேடம் ஜெயலலிதா அவர்கள் ஒவ்வொரு இந்த அதிரடிப்படையில் வந்து வீரப்பனை எப்பொழுது 1992 யாரெல்லாம் வீரப்பனுடைய ஆப்ரேஷனில் வந்து தொடர்பு இருந்தார்களோ அத்தனை காவலர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் 2 கிரவுண்ட் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 1000 நபர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ வந்து அந்த 2 கிரவுண்டுடைய விலை வந்து கோடிக்கு மேல் இருக்கும். இப்படி வந்து வீரப்பன் வந்து ஆயிரக்கணக்கான அலுவலர்களையும் அதிகாரிகளையும் கோடீஸ்வரனாக்கி சென்றிருக்கின்றார். அது மட்டும் இல்லை, இப்போ இருக்கின்ற அரசாங்கமே வந்து இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளலாம். அந்த வீரப்பனால் கொல்லப்பட்ட 30க்கு மேற்பட்ட காவல்துறையினுடைய குடும்பத்துக்கு இந்த 2 கிரவுண்ட்ஸ் கொடுக்கவே இல்லை, நிலம் கொடுக்கல. அவங்களுக்கு வந்து வாரிசுகளுக்கு வேலை கொடுக்கப்பட்டது. உதாரணமாக என்னுடைய வகுப்பு தோழனுடைய தம்பி செந்தில் என்ற சப் இன்ஸ்பெக்டர், திறமையான சப் இன்ஸ்பெக்டர், அந்த வீரப்பனால் கொல்லப்பட்டான். எஸ்ஐ அவருடைய குடும்பத்திற்கு மனைவிக்கு வேலைவாய்ப்பு தரப்பட்டது. வேறு மனம் செய்து கொண்டதால் அந்த வேலையை பறிக்கப்பட்டது. பின்பு பையனுக்கு பென்ஷன் அவர் மேஜராகணும் கொடுத்தாங்க, அதுக்கு பின்னாடி இல்லை. ஆனால் அவருக்கு 2 கிரவுண்ட் கொடுக்கல. இப்போ வருஷம் வந்து அந்த தட்டக்கரை அப்படிங்கிற இடத்துல வந்து சத்தியமங்கலம் காட்டில் இந்த வீரப்பன் அதிரடிப்படையில் உயிர் நீத்தவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தப்படுகின்றது. ஆனால் அவர்களுடைய குடும்பத்தினர் எப்படி இருக்கின்றார்கள் என்பதை கண்டிப்பாக பார்த்து அவர்களுக்கு நிச்சயமாக அந்த 2 கிரவுண்ட் நிலம் கொடுக்கப்படாவிட்டாலும் அவர்களுடைய குடும்ப நலனில் அக்கறை செலுத்தி அவர்கள் நன்றாக இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. இந்த வீரப்பன் கொல்லப்பட்டதை வந்து கர்நாடகா அதிரடிப்படையில் இருந்த தலைவருக்கு அப்பொழுது தெரியவே தெரியாது. அந்த மிர்சா அப்படின்னு நினைக்கிறான், அவர் தான் அப்போ வந்து சீஃப் ஆஃப் STF கர்நாடகா. அவருக்கு வீரப்பன் என்கவுண்டர் சுட்டுக் கொல்லப்பட்டார் அப்படிங்கிறது தெரியவே இல்லை. குற்றவாளி உருவாவதில்லை, குற்றவாளி உருவாக்கப்படுகின்றான்.